மாணிக்க பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் செத்திலாப்பத்து அந்த பகுதியை பார்க்கணும். திருப்பரந்துறையில் மாணிக்க வாசகரை குரு வடிவில் வந்து சிவபெருமான் ஆட்கொண்டார். அவருக்கு எல்லா அருளையும் செய்தார். திருவடி தீட்சை கொடுத்தார், உபதேசம் பண்ணினார், ஒரு வார்த்தை கொடுத்தார். ஆனால் திடீர்னு தன்னுடைய மற்ற அடியார்களோடு மறைந்து போனார். ஆகா, நம்முடைய குருபிரான் மறைந்து போய்விட்டாரே, நம்ம இன்னும் சாகாமல் இருக்கமே அப்படின்னு நினச்சார். அதை எனக்கு செத்திடப்பணியாய் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்கறதுக்காக எழுதின 10 பாட்டு இந்த செத்திலாப்பத்து. அதாவது மாணிக்க வாசகர் அடிக்கடி தன்னை பொய்யன் பொய்யன்னு சொல்லுவார். இன்றைக்கி கூட பாட்டு பொய்யனேன் அகம்நக புகுந்தாண்டு அப்படின்னு தான் வருது. ஏன் பொய், என்ன பொய் சொன்னார் மாணிக்க வாசகர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய குருபிரான் என்னை விட்டுட்டு போன உடனே நான் செத்து போயிருக்கணும், நான் சாகாமல் இருக்கேன்ல, அப்போனா நான் என்னுடைய அன்பு என்ன, எப்படிப்பட்ட அன்பு, பொய்யான அன்பு. உண்மையான அன்பு இருந்தால் நான் இறந்து போயிருக்க வேணும் அப்படிங்கிறாரு. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு திருச்சதகத்தில் பாடினார். அதனால் இவர் பொய், தான் பொய்யன் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் பாடல் எண் 1 பாருங்களேன். பொய்யனேன் அகம் நக புகுந்து அமுதூரும் புதுமலர்கடல் இணையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெருங்கடலே செய்யமேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை உரை சிவனே. பொய்யனேன், பொய்யனாகிய என்னுடைய அகம் நெக, அகம்னா உள்ளம், நெகன்னா நெகிழும்படி உருகும்படி, அகம் நெக புகுந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து அமுதூரும் அமுதம் சுரக்கின்ற புது மலர் கடல் இணையடி, அன்றலர்ந்த தாமரை மலர் போன்ற, புது மலர்னா அன்றைக்கு அலர்ந்த தாமரை மலர், கடல் வீரக்கடலை அணிந்த, அவர் காலில் கடல் போட்டிருக்கார், வீரக்கடலை அணிந்த இணையடி, 2 திருவடி, இணைனா 2, அதை பிரிந்தும் போன உடனே நான் அதை பிரிஞ்சிட்டேன். கையனேன், கையனேன்னா கையால் ஆகாதவன், சிறியவன் அப்படின்னு அர்த்தம். கையனேன் சிறியனாகிய சிறியவன், கையால் ஆகாதவன் அப்படின்னு. இன்னும் சத்திலேன், இன்னும் சாகாமல் இருக்கிறேன், அந்தோ ஐயோ விழித்திருந்து கண் விழித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்தேன், மனதில் உள்ள உன் நினைவை இழந்து விட்டேன். ஐயனே தலைவனே அரசே மன்னனே அருட்பெருங்கடலே அருளை உரிய பெருங்கடல் போன்றவனே அத்தனே அப்பனே, அத்தன்னா அப்பன், அயன்மார்க்கு பிரம்மன் திருமால் இவர்கட்கு அறியொன்னா அறிய முடியாத செய்ய மேனியனே, நல்ல செக்கச்செவேர்னு இருக்காரா சிவபெருமான், சிவந்த திருமேனியை உடையவனே செய்வகை அறியேன், இனி செய்கிறது என்னன்னு எனக்கு தெரியலையே ஐயா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே. திருப்பெருந்துறை மேவிய, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கிற சிவனே சிவபெருமானே. இதான் இந்த பாட்டினுடைய பொருள். பொய்யனேன் அகம் நக புகுந்து அமுதூரும் புது மலர் கடல், அந்த கடல் இணையடிகள் இருக்கே, அதை நினச்சாலே அமுது ஊர் தான்.
புகுந்து அமுதூரும் புதுமலர் கடல் இணையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெருங்கடலே செய்ய மேனியனே செய்வகை அறியேன். என்ன செய்கிறதுன்னே தெரியலையே ஐயா, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. இது முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டு, நிறைய பேர் தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கிறவர்கள் சிவபெருமானை காண முடியல. சில முனிவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் இருக்காங்க, அவங்க மேலே புத்து வளர்ந்துடுது. அவ்வளவுக்கு சில பேர் உட்கார்ந்து தவம் செய்கிறார்கள், அவர்களை இருக்கிற இடத்தை சுற்றி மரம் வளர்கிறது. அவங்க எந்த சாப்பாடும் சாப்பிட்றதில்ல, தண்ணியையும் காற்றையும் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறார்கள். ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுவிட்டு என்ன நீ ஒரு வார்த்தையில் படுத்தினியே, இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படிங்கிறது இந்த பாட்டு. புற்றுமாய்னா தங்கள் உடம்பை சுற்றி புற்று வளர பெற்றும், மரங்கள் வளர பெற்றும், புனல்னா தண்ணி, கால்னா என்ன காற்று, புனல் காலே உண்டியாய் தண்ணீரையும் காற்றையும் மட்டும் உணவாக உண்டு. அண்டவானர்னா தேவர்கள், பிறரும் இந்த தமிழ்நாட்டில் இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற முனிவர்கள் மற்றவரும், அண்டவானரும் பிறரும் வற்றி தவம் செய்கிற போது உடம்பு வற்றி போயிடுது, வெயிட் குறைஞ்சி போயிடுது, வற்றி உடல் வற்றி யாரும் அவர்களில் ஒருவரும் நின் மலரடி காணா உன்னுடைய தாமரை மலர் போலும் திருவடியை காணாத போது மன்ன அரசனே என்னை ஓர் வார்த்தையில் படுத்து அடியேனை ஒரு சொல்லில் அகப்படுத்தி. அது என்ன சொல்ல இருக்கும் தெரியுமா? சிவாய நம அப்படிங்கிற சொல். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னு பின்னால் சொல்லுவேன். அதனால் என்னை ஒரு வார்த்தையில் படுத்து அடியேனை ஒரு சொல்லில் அகப்படுத்தி, படுத்துன்னு அகப்படுத்தி, பற்றினாய் என்னை ஆட்கொண்டாய். அதை நினைத்து நான் என்ன செய்யலை, பதையேன், நெஞ்சம் பதைக்கவில்லை, நெஞ்சம் துடிக்க மாட்டேன். மனம் மிக உருகேன், மனமானது மிகவும் உருக மாட்டேன். பரிகிறேன், உன்னிடம் பரிவு காட்ட மாட்டேன். பரியா அன்பு செய்யாத உடல் தன்னை இந்த உடம்ப செற்றிலேன், அழிக்க மாட்டேன். இவர் எப்படி அழிக்க முடியும்? சாவு அதாவில் வரணும், தானாக அழிக்க முடியுமா? ஒரு பாட்டில் சொல்லுவார், தீயில் வீழ்கிலேன் மால்வரை உருள்கிலேன் கடலில் புகுவேனேன்னு. ஒரு இடத்துல ஏதாவது தீயில விழுந்து அல்லது மறையிலிருந்து உருண்டு கடலில் விழுந்தாது செத்து போகக்கூடாதான்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அது மாதிரி இப்போ செற்றிலேன், நான் அழிக்க மாட்டேங்கிறேன் இந்த உடம்ப, இன்னும் திரிதருகின்றேன், இன்னும் உலகில் அலைந்து கொண்டிருக்கிறேனே. இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது தான் திரிதறுதல், போக வர இருக்குது. அப்படி இருக்கிறேனே கடவுளே, நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி சொல்கிறார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன என்னை ஓர் வார்த்தையுட்படுத்து பற்றினாய் பதையேன், மனம் மிக உருகேன், பருகிலேன், பரியா உடல் தன்னை செற்றிலேன், இன்னும் திரிதருகின்றேன். திருப்பெருந்துறை உரை மேவிய சிவனே. திருப்பெருந்துறையிலே விற்றிருக்கின்ற சிவபெருமானே. அப்புறம் பாடல் எண் 3. புலையனேனையும். அந்த காலத்தில் புலையன்னா இந்த மாடு ஆடு இதெல்லாம் உரித்து அந்த தோலெல்லாம் பதப்படுத்துகிறவர்கள், அந்த மாட்டு இறைச்சியை உண்கிறவர்கள், ரொம்ப கீழானவர்கள்லாம் அந்த காலத்தில் அர்த்தம் இருந்திருக்கு. அதனால் தன்னை புலையன்னு சொல்லிக்கிறார். புலையனேனையும் பொருள் என நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து
தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா எண்ணில் வாழவர்க்கெல்லாம் நிலையனே அலைநீர் விடமுண்ட நித்தனே அடையார் புறமெரித்த சிலையனே எனைச் செத்திடப்பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ரொம்ப சாதாரணமான புல்லறிவான அறிவாளனாகிய என்னை கூட புலையனேனையும் பொருள் என அது ஒரு பொருட்டாக கருதி நினைந்து அப்படி நீ என்ன நினச்சி அருள் புரிந்தனை, எனக்கு நீ அருள் செய்தாய். அப்படி நீ அருள் செய்தலும் புரிதலும்னு என்ன அர்த்தம்? அப்படி நீ அருள் செய்தலும் கழித்து அப்படியே சந்தோஷப்பட்டு தலையால் நடந்தேன். சில பேர் ரொம்ப பெருமிதம் வந்துருச்சுன்னா தலைகீழாக நடக்கிறான்டான்னு சொல்கிறோம்ல, தலைகால் புரியாமல் இருக்கான்னு சொல்கிறோம்ல, அதுமாரி தலையினால் நடந்தேன் விடைப்பாக காளை மாட்டில் வருகிற பெருமானே, சங்கரா எப்போதும் இன்பம் செய்கிற பெருமானே, எண்ணில் எண்ணிறந்த அளவு கடந்த வானவர்க்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் நிலையனே ஆதாரமானவனே. நிலையனேன்னா ஆதாரமானவனே. அலை நீர் விடமுண்ட கடலில் அலைகள் வரும். அந்த அலைகள் உள்ள கடலில் இப்போ என்ன உண்டாச்சு? நஞ்சு உண்டாயிருச்சு. அந்த நஞ்சை மற்றவர்கள் சாப்பிட முடியாது, பயந்து போய் சிவபெருமான் காலில் விழுந்தார்கள். அந்த நஞ்சை வரவழைத்து நாவற்பழம் அளவுக்கு உருட்டி தான் விழுங்கினான் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. அதனால் எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர் விடமுண்ட நித்தனே. விடம்னா நஞ்சு. அதை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்க? நிச்சயமாக இருக்க, நீ சாகலை, நித்தன் நித்தியன் எப்போதும் இருக்கிறாய். அடையார் புறம் எரித்த அந்த 3 புறங்களை எரிச்சான்ல, அதை சொல்கிறாரு. அடையார்னா தன்னுடைய திருவடியை அடையாத அடையார் பகைவர்களது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னுடைய திருவடியை அடையாதவர்களுடைய புறம் எரித்த, முப்புறங்களையும் எரித்த சிலையன். சிலைன்னா என்ன தெரியுமா? வில்லு. மேருமலையை வில்லா வளைச்சி வாசுகிங்கிற பாம்பை நானாக கட்டி கையில் ஒரு வில் வைத்திருந்த திருமாலை அம்பாக கொண்டு ஒரு வில் வைத்திருந்தார்னு அப்போ பார்த்தோம். அது திரிபுரம் எரித்த வரலாறு அதில் வருது. அதனால் அடையார் புறம் எரித்த சிலையன். சிலையன்னா வில்லை உடையவன். என்னை செத்திட பணியாய், என்னை சாகும்படி பணியா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறையில் விரும்பி இருக்கிற சிவபெருமானே. இந்த மேவுதல் அப்படின்னா விரும்பி இருத்தல்னு அர்த்தம். புலையனேனையும் பொருள் என நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனே ஆதாரமானவனே. அலை நீர் விடமுண்ட நித்தனே அடையார் புறமெரித்த சிலையனே என்னை செத்திடப் பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. பாடல் எண் 4. அன்பராகி சிவபெருமானிடத்தில் அன்புடையவர்களாகி அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனும் மாலும் மற்ற அழலுறு மெழுகாம் என்பராய் நினைவார் எனைப்பலர் நிற்க இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடொக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அன்பராகி அப்படின்னா சிவபெருமானிடத்தில் அன்புடையவராகி. அன்பராகி மற்றுன்னு வருது. மற்ற சும்மா ஒரு அசைச்சொல். அருந்தவம் முயல்வார் செய்தற்கரிய அருமையான தவத்தை முயன்று செய்கிறவர்கள், அதான் முனிவர்கள். மற்றவர்கள் அயன் பிரம்மா, மாலும் திருமாலும் அழலுறு மெழுகம் நெருப்பில் பட்ட மெழுகு உருகுவது போலே
அவர்கள் என்பராய் நிற்க, என்பராய்னா எலும்பு வடிவினராக நிற்க. இந்த உருகி உருகி சாப்பிடாம தவம் பண்ணி அப்படியே மெலிஞ்சு போயிட்டாங்களாம். அதனால் என்பராய் எலும்பு வடிவினராய் நினைவார் உன்னையே நினைப்பவர்கள் எனை பல நிற்க என்று பலர் காத்து நிற்க. இங்கு இந்த பூமியில் இவ்விடத்து எனை அடியேனை, அவங்களாம் வானத்தில் இருக்காங்க, இவர் இங்கே வந்துட்டார் சிவபெருமான். இங்கு எனை அடியேனை எற்றினுக்கு ஆண்டாய், எதுக்கையா ஆட்கொண்டாய்? நீ ஆட்கொண்ட அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டியே, எதுக்கு ஆட்கொண்டாய்? வன்பராய் முருடு ஒக்கும், பராய்னு ஒரு மரம் இந்த பராய் மரத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அப்படியே முடிச்சா வரும் அந்த மரத்திலேயே. அதுக்கு மரக்கண்ணுன்னு பேர். அதுக்கு தான் முருடு. முருடுனா அந்த அந்த மரத்தில் அப்படி கொஞ்சம் கொப்பளிச்சு நிற்கும்ல, அதான் முருடு. ஒரு மரம் நேராக இருக்கிற போது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மேவனாப்பில் வந்துடும், அதுக்கு தான் முருடுன்னு பேர். மரத்தை பார்த்தா தெரியும், ஒவ்வொரு இடங்களில் இருக்கும். மண்பராய் முருடு ஒக்கும் வலிய அந்த பராமரத்தினுடைய கண் இருக்கே, அது ஈஸியாக வெட்ட வராது, வலிமையானது. அதனால் வலிமையான பராய் மரத்தின் முருடு கணுவை போன்ற என்னுடைய சிந்தை எப்படி இருக்குது? மனம் அந்த மரத்தில் இருக்க கணு மாதிரி அவ்வளவு வலிமையாக இருக்கிறது என் சிந்தை. என் கண்ணோ மரக்கண், இந்த ஊனக்கண் இல்லை, எலும்பு சதை, இந்த சதை நரம்பு இதெல்லாம் உள்ள கண் இல்லை, எனக்கு மரத்தினாலான கண். மரத்துலேயும் கண் மாதிரி ஒரு இடம் சில இடங்கள் வரும், அதையும் சொல்லலாம். மரக்கண், என் கண் மரத்தினாலானது. என் செவி இரும்பினும் வலிது, என் காது இரும்பை காட்டிலும் வலிமையானது. உன்னுடைய புகழை பேசினால் கேட்காது. தென்பராய்த்துறையாய் அழகிய திருப்பராய்த்துறை என்னும் பதியை உடையவனே. திருப்பராய்த்துறைங்கிறது திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு நல்ல தலம். அங்கே சித்பவானந்தர் அங்கே தான் மடம் ஒன்று நிறுவி பள்ளிக்கூடம்லாம் வச்சு நிறைய காரியங்கள் பண்ணார். தென்பராய்த்துறையாய் அழகிய திருப்பராய்த்துறை என்னும் பதியை உடையவனே, சிவலோகத்தைச் சேர்ந்த பெருமானே, திருப்பெருந்துறை மேவிய திருப்பெருந்துறையில் விரும்பி வீற்றிருக்கிற சிவனே, சிவபெருமானே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். தன்னை எவ்வளவு மோசமானவன்னு சொல்லிக்கிறார். கண் மரக்கண்ணு, என்னுடைய மனம் பராய் மரத்தினுடைய கணுவை போல வலிமையானது, என்னுடைய காது இரும்பு மாதிரி. ஆனால் என்னை எதுக்கையா நீ ஆட்கொண்டாயின்னு கேட்குறாரு. அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனும் மாலும் மற்ற அழலுறு மெழுகாம், என்பராய் நினைவார் எனைப்பலர் நிற்க இங்கு என எற்று நிற்கு ஆண்டாய். வன்பராய் குருடொக்கும் என் சிந்தை மரக்கண், என் செவி இரும்பினும் வலிது. தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அடுத்தது பாடல் எண் 5. ஆட்டுத் தேவர் தம்பிதி ஒழித்து அன்பால் ஐயனே என்றுன் அருள்வழி இருப்பேன். நாட்டுத் தேவரும் நாடரும் பொருளைய நாதனே உனை பிரிவுரா அருளை காட்டித் தேவனின் கல்வினை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்யாய். சேட்டை தேவர்தம் தேவபிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ஆட்டுத்தேவர் அப்படிங்கிறார். ஆட்டுத்தேவர்னா உலகத்தை ஆட்டி வைக்கின்ற தேவர்கள். உலகத்தை ஆட்டி வைக்கின்ற தேவர்களுடைய விதி ஒழித்து, அவங்க நமக்கு ஒரு விதி விதிச்சிருக்காங்க, அதுபடி தான் நம்ம நடக்கிறோன்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் அந்த தேவர்கள் விதித்த விதியை சிவபெருமான் மாற்றுகிறானாம். விதி ஒழித்து கட்டளையை அறவே நீக்கி, அந்த தேவர்களுடைய விதியை ஒழித்து கட்டளையை அறவே நீக்கி, அன்பினால்
ஐயனே என்று தலைவனே என்று உன் அருள் வழி இருப்பேன். உன்னுடைய திருவருள் நெறியிலேயே நான் நிற்பேன். நாட்டுத் தேவரும் நாட்டோர் சொல்லுகிற பல பல தேவரும் நாடரும் நாடுவதற்கு அருமையான பொருளே. நாட்டுத் தேவரும் நாடரும் பொருளே. நாட்டோர் சொல்லுகிற பல பல தேவர்களும் நாடுவதற்கு அருமையான பொருளே. நாதனே, இறைவனே, தலைவனே, நாதா, உன்னை பிரிவுறா அருளை, உன்னை விட்டு நீங்காத திருவருளை காட்டி எனக்கு காண்பித்து எனக்கு அளித்து அதனை எனக்கே தந்து தேவனே உன்னுடைய கழல் இணை காட்டி கழல் அணிந்த இரு திருவடிகளையும் காட்டி காயமாயத்தை, காயம்னா உடம்பு, காயமாயம்னா இது மாயமான உடம்பு, நிலையான உடம்பு இல்லைல்ல, மாயையிலிருந்து செய்யப்பட்டது தானே. அதனால் காயமாயத்தை உடம்பாகிய இந்த பொய்யை கழித்தருள் செய்யாய், போக்கி அருள் செய்வாயாக. அதாவது என்னை சாக வையான்னு அர்த்தம். போக்கி அருள் செய்வாயாக, கழித்தருள் செய்யாய். சேட்டை தேவர்தம், கூட்டமான தேவர்கள், சேட்டைனா சேர்ந்திருக்கிறன்னு அர்த்தம். சேட்டை தேவர்தம் கூட்டமான தேவர்கள் தம்முடைய தேவர் பிரானே, தலைவர் பெருமானே, திருப்பெருந்துறை மேவிய திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கும் சிவனே, சிவபெருமானே. இது 5வது பாட்டு. ஆட்டு தேவர்தம் விதி ஒழித்து அன்பால் ஐயனே என்று உன் அருள்வழி இருப்பேன். நாட்டுத் தேவரும் நாடரும் பொருளே, நாதனே உனை பிரிவுறா அருளை காட்டி தேவனின் கழலினை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்யாய். மறுபடியும் உன்னுடைய திருவடிகளை காட்டு, என்னை இல்லாமல் பண்ணிருங்கிறார். சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அவர் சாகிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறாருன்னு தெரியுது. நம்மளாம் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம். அவர் அவ்வளோ ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் இறைவனை பிரிஞ்சிட்டார். குருவை பிரிந்த அந்த துக்கத்தில் நான் சாகிறேன்னு சொல்லி பாடுற பாட்டு இந்த செத்திலா பத்து. நேற்று 11 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி தேவக்கோட்டைக்கு வந்தேன். ஆனால் இன்றைக்கி கிளாஸை எப்படியும் எடுத்துறதுன்னு தீர்மானம் பண்ணி இன்றைக்கி வகுப்பு உண்டுன்னு போட்டேன். உங்களை எல்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கு உங்களோட டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம்.